என் தம்பி அடிச்சா திருப்பி அடிக்க முடிய நிலைமையில அவன் கிடையாது. ஒரு ஹேண்டிகேப். அவன் வாங்கிட்டு அமைதியா இருப்பாரு. இந்த லாக்அப் டெத் வந்து எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு மேம்? ஸோ இப்போ இதோட கேஸ் டீடைல்ஸ் என்ன? இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது ஸ்டில் வந்துட்டு ஒரு லாக்அப் டெத்து கஸ்டோடியல் டெத்துன்றதை தாண்டி நம்ம லிட்ரலி ஒரு மர்டருன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸில் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. அவங்க எப்படி இதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க. தட் இஸ் ஃப்ரைடே வரைக்கும் 10ஆம் தேதி கூட நாங்கள் அவரை மீட் பண்ணோம், அவர் நல்லா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. நாங்கள் பெயிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அவருடைய சர்வைவல்காக ஒரு பொட்டி கடை வச்சு அங்கே நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இது ஒரு புறம் இருக்கு. அந்த பெட்டி கடையில் அவர் வந்துட்டு குட்கா வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள எங்கள் டைம் வாங்காமல் அனாதை அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஏன் அனுப்பணும்? வந்து 10 பாக்கெட் சிகரெட்டு 25,000 ரூபா பணமும் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க. என் தம்பிக்கிட்ட அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இந்த கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாமரைக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல சபரிவர்மன் அப்படின்ற ஒரு நபர் போதைப் பொருள் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து இன்னைக்கு போலீசார் பாதுகாப்பில் இருக்கும் போதே இறந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம பரவலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கேஸ்க்கான டீட்டெயில் நமக்காக கொடுக்கறதுக்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ கஸ்டோடியல் டெத், அதாவது இந்த லாக்அப் டெத்துன்னு சொல்லக்கூடிய இந்த டெத் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடியிலேருந்தே நடந்துட்டு வருது. இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் குமாரோட லாக்அப் டெத் நடந்துச்சு. அதுக்கான தீர்வுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இந்த லாக்அப் டெத் வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு மேம்? ஸோ இப்போ இதோட கேஸ் டீடைல்ஸ் என்ன? இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது ஸ்டில் வந்துட்டு ஒரு எல்லாராலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இது வந்து போலீஸ் டார்ச்சரு, லாக்அப் டெத்து கஸ்டோடியல் டெத்துன்றதை தாண்டி நம்ம லிட்ரலி ஒரு மர்டருன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸில் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டில் இதுவுமே நமக்கு என்ன நடந்திருக்கு இதில் முழுமையாக அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஏன்னா இது உறவினர்களும் லைக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க எப்படி இதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க. தட் இஸ் ஃப்ரைடே வரைக்கும். சண்டே மார்னிங் திடீர்னு வந்துட்டு எங்களுக்கு, தட் இஸ் நேற்று மார்னிங் மண்டே எங்களுக்கு திடீர்னு வந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னு வந்துச்சு, அப்புறம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கால் வருது. ஸோ நல்லா இருக்கக்கூடியவர் எப்படி இறந்து போகலாம்? அப்போ இது கண்டிப்பாக போலீஸார் வந்து தாக்கியதால் தான் வந்து இவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, கன்னியாகுமரி வடக்கு தாமரைக்குளம் ஈத்தங்காடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இப்போ இந்த சிறையில் இறந்து போன இந்த நபர். 33 வயது உடையவர். அவருக்கு வந்துட்டு லைக் கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவருடைய சர்வைவல்காக ஒரு பொட்டி கடை வச்சு அங்கே நடத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இது ஒரு புறம் இருக்கு. அந்த பெட்டி கடையில் அவர் வந்துட்டு குட்கா வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வந்து இங்கே சொல்லப்படுது. 200 கிராம் குட்கா வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு இங்கே நாகர்கோவில் கிளை சிறையில் வந்து அவர் அடைக்கப்படுறார். ஸோ இது ஒரு பக்கம் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து இல்லை அவர் சிறையிலேயே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட வந்து விஷயம் வெளியில வருதுன்றது இது காமனா இவர் இதனால அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, என் தம்பி அடிச்சா திருப்பி அடிக்க முடிய நிலைமையில அவன் கிடையாது. ஒரு ஹேண்டிகேப். அவன் வாங்கிட்டு அமைதியா இருப்பாரு. ஏன்னா இவர் வந்து இந்த சிறையில் இறந்து போறாரு. இந்த தென் தாமரை காவல் நிலையத்தை சார்ந்த காவல் அதிகாரிகள் தான் அந்த ஷாப்ல போய் அவருடைய பெட்டிக்கடையில் போய் சர்ச் பண்ணி அந்த குட்கா எடுத்து அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவர் இந்த சிறையில் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த நேசமணி காவல் நிலையத்துக்கு வந்து அறிவிக்கப்பட்டு அவங்க வந்து அவருடைய உடலை கைப்பற்றி ஆச்சாரிப்பள்ளம் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் அந்த பக்கம் வந்து நடந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இங்கே என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா,
10ஆம் தேதி கூட நாங்கள் அவரை மீட் பண்ணோம், அவர் நல்லா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. நாங்கள் பெயிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு டைம் லைன் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 9ஆம் தேதி ஓகே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் வந்துட்டு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கால் வந்துச்சு. ஸோ அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். போனப்போ அவரை விசாரிச்சுட்டு அவரோட மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப மதியம் போல் அவங்க ஒய்ஃப்க்கு கால் வருது. ஒய்ஃப் கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை ஃபோனை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கால் வந்துச்சு அப்படின்னோடனே திரும்ப ஸ்டேஷனுக்கு போனார். போனோடனே திரும்ப அவர் ஈவினிங் வந்து 7 o'clock போல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மார்னிங்லேருந்து அவர் எதுவுமே சாப்பிடாம இருக்கார். அவரை சாப்பிட வச்சு இது பண்ணுங்க, நாங்கள் அவரை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் வந்து கோர்ட்டில் ரிசர்வில் அவரை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் உடனே அட்வொகேட்டை பார்த்ததுக்கு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இது பண்ணி அதுக்கப்புறம் இல்லை பெயில் அப்ரோச் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமையும் நாங்கள் போய் நாங்கள் மீட் பண்ணப்போ தம்பி வந்து பெயில் ப்ராசஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ நாங்கள் பெயில் ப்ராசஸ் பண்ணுறோன்னு தான் சொன்னோம். சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெனஸ்டே தர்ஸ்டேலாம் நீ வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க அடுத்தது கிளைம் பண்ணக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் இறந்துட்டாருன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. இதற்கிடையில் சண்டே காலையில் வீட்டுக்கு ஒரு ஏட்டு வராரு. வந்து என் தம்பி போட்டிருந்த அந்த ஒரு கல் வச்ச கம்பலை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனார். பார்த்துட்டு பெயிலுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி கோர்ட்டில் பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சரி அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்களை வர சொன்னாங்க. ஒரு 7:30 மணி போல் திரும்ப இறந்துட்டாருன்னு கால் வருது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே எங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஏன் அவருடைய உடலை வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பணும், விச் மீன்ஸ் சைன் வாங்காமல் அனாதை அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஏன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த குற்றச்சாட்டை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் அங்கே போய் டாக்டரை போய் கேட்டப்போ நீங்கள் போலீஸை கேளுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டப்போ இல்லை 10 மணி ஆகிடும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரப்போ, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து சடலமாக மீட்கப்பட்டதுனால உரிய விசாரணை வேணும்னு அவங்க ஒரு பக்கம். இன்னும் சில ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உடலில் காயம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, முகம் வந்து ரொம்ப கருப்பாக இருந்ததுன்றாங்க. அவர் வந்துட்டு நடந்து போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நடந்துட்டு போனாங்களா தூக்கிட்டு போனாரா அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து இங்கே ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ போலீஸார் தரப்பில் வந்தக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னா, 200 கிராம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம். பட் அப்படியே எங்கள் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு 4 பேக்கெட் குட்கா வச்சிருந்தாரு, அது அவரோட பர்சனல் யூஸ்க்காக வச்சிருந்தாரு அப்படின்னு. கூடவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் இருக்காங்க. ஏன்னா இவருடைய இறப்புக்கு வந்து போலீஸ் தான் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது தென்தாமரை காவல் அதிகாரிகள் வந்து 10 பாக்கெட் சிகரெட்டு 25,000 ரூபாய் பணமும் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க. என் தம்பிக்கிட்ட அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இந்த கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்தினர் எங்கள் ஒரு பக்கம் வந்து சொல்லி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில் வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்ட விசாரணை எடுத்துகிட்டு போகிறோம், உரிய விசாரணையானது நடைபெறும் அப்படின்னு அவர் கொடுத்த அஷூரன்ஸின் பெயரில் உடலை வாங்கி இவங்க வந்துட்டு அடுத்தடுத்த கட்ட விஷயங்களை வந்து இவங்க எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொன்று, இது வந்து ஜெயிலில் இருக்கும் போதே சிறையில் இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி அப்படிங்கிறது மேண்டேட்டரி நடக்கும். ஸோ இங்கே நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே வந்து என்கொயரிலாம் முடிச்சுட்டு அகைன் ஃபேமிலிக்கு கேவ் அன் அஷூரன்ஸ் தட் உரிய விசாரணை நடத்தப்பட்டு இதில் அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து ஒரு உறுதியும் அளிச்சிருக்காரு. பொதுவாக அரெஸ்ட் பண்ணி இப்போ கஸ்டடியில் வைக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையோட பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னாலே கூடுதல் பாதுகாப்பை வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குற்றம் செஞ்சவர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போது வந்து அவருக்கு இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு இருக்குமா? எந்த மாதிரியான பாதுகாப்பு சட்டத்தை வந்து போலீஸார் மேற்கொள்ள வேண்டும்? ஏசிபி அவங்க வீட்டில் இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நைட்டு 7 மணி போல் 2 போலீஸ் வந்து மஃப்டியில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இங்கே வந்து அவங்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சில டாக்அப் டெத்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லைக் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கெலாம் நம்ம பார்க்கும்போதா இருக்கட்டும், இல்லை அடுத்த அஜித்குமார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்டேஷனில் வச்சு அடித்தது அங்கே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. பட் இங்கே அரெஸ்ட் பண்ணி இமீடியட்டாக ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி சிறையிலையும் இங்கே அடைக்கப்பட்டுட்டார். கிளை சிறையிலையும் இங்கே வந்து இவர் அடைக்கப்பட்டுட்டார், சப் ஜெயிலையும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கே நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அங்கே நம்ம போகும்போது நம்ம நிறைய வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் சில இடத்துல பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து போலீஸார் என்ன அடித்தாங்க, அடித்ததுக்கப்புறம் கேட்டால் கீழே விழுந்துட்டுன்னு சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கடைசியில் அது வந்து கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கடைசியில் டைம் டிக்ளரேஷனெல்லாம் மாறி இருக்கும் முன்னாடி நடந்த லாக்அப் டெத் கேஸில் எல்லாமே. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு மெயினாக அடுத்தது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது, தட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெரிய ரோல் கண்டிப்பாக இங்கே ப்ளே பண்ணும். ஓகே, ஏன்னா அவர் வந்து இங்கே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஸோ அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரா இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்த கட்ட
கட்டமாக இல்லை எங்கள் ஃபேமிலி வந்து கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் தான் அங்கே இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக பெரிய ரோல் வந்து இதுலையுமே ப்ளே பண்ணும். இப்போ பொதுவாக இப்போ கஸ்டடியில் எடுக்கும் போது கைதிக்கு வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு, இப்போ அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அடிபட்டதுக்கு காரணம், இப்போ அதெல்லாம் வந்து எப்படி ஏற்படும் மேம்? இப்போ அதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காட்டணும்னு இவங்க சொல்றாங்க, பட் இருந்தாலும் அது எப்படி ஏற்படும்? அவங்க கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்கள பாதுகாப்பாக கூட்டிட்டு வரணுன்றது தான் அவங்க பொறுப்பு அப்படின்னு இருக்கும்போது இந்த ரோல் வந்து எப்படி ப்ளே ஆகுது? எஸ், கண்டிப்பாக எந்த ஒரு காவல்துறையினரும் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பெரிய குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இல்லை இவர் வந்து இதில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ப்ரிசம்ஷன் பேஸில் வந்து நம்ம காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணாலுமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இங்கே நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது தப்பியோட முயற்சி பண்ணும்போது காலில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம், இல்லை அவங்க வழிக்கு விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லப்படுது. பட் சொல்லப்படுறது மட்டும் இல்லாமல் அது அகைன் ப்ராப்பராக ப்ரூவ் பண்ண வேண்டியது காவல்துறையினருடைய பொறுப்பும் கூட அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நாளை பின்ன போகிறாங்க இந்த கேஸ் அடுத்த ப்ரொசீடிங்ஸை நோக்கி போக போகுது அப்படின்னா, ஏன்னா ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு வந்து சந்தேக மரணமாக இதை வந்து வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் இருக்க தான் போகுது இந்த இடத்துல. ஓகே, என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி அவர், ஏன்னா இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொன்றும் கிளைம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஹெல்த்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி கனெக்டிவிட்டி எடுக்கும்னா இவங்க சொல்லக்கூடிய ஒரு பக்கமான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ப்ளஸ் காவல்துறை தரப்பில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், இதெல்லாம் வைத்து மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ உரிய பாதுகாப்பு இந்த சென்ஸ் யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எந்த விதத்துலையோ துன்புறுத்தவோ அடிக்கவோ கூடாது அப்படிங்கிறது விச் இஸ் அ பேசிக் ரூல் போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ இன்கேஸ் இது வந்து போலீஸாரால் சித்தரிக்கப்பட்ட அல்லது போலீஸார் காரணம் கொண்ட ஒரு இதுவாக முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? சிஎஸ் முன்னாடி நடந்த எல்லா கேஸ்லையும் நம்ம பார்த்த மாதிரி தான் இது வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஒருவேளை அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் இல்லை யார் யாரெல்லாம் கன்சர்ன் போலீஸ் அஃபிஷியல் அவர் அரெஸ்ட் பண்ணதுலேருந்து ஸ்டேஷன்ஸில் யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அவங்க மீதும் இங்கே எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்படும். இஃப் இன் கேஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய எவிடன்சஸ் எல்லாமே வச்சு இந்த ஃபேமிலி சந்தேகிக்கிற மாதிரி இது வந்து காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரணம், இல்லை அவங்க ஏதாவது விதத்தில் துன்புறுத்தினதுனால இது நடந்திருந்தது அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அகெயின் லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரியான எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது வந்து போகும். இப்போ இன்கேஸ் இது வந்து லாக்அப் டெத்தாக இருந்தால் இப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வந்து எந்த மாதிரியான நிவாரணை இல்லை எந்த மாதிரியான சட்ட பார்வைகள் வந்து அவங்களுக்கு வழங்கும்? இங்கே ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் வித் ஃபைன் அப்படிங்கிறது தான். எந்தெந்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் வந்து எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு நமக்கு நம்ம முன்னாடி கேஸஸ் ஜெயராஜ் பனிக்ஸ் கேஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு எல்லாம் பார்க்கும்போது அதுலேயும் இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதாவது வந்து தந்தையும் மகனையும் கொன்ற வழக்கு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய 9 பேருக்கும் தனித்தனியாக வந்து அபராதம் விதிக்கப்பட்டது இல்லையா, அதெல்லாம் அந்த ஃபேமிலிக்கு போய் சேர்ந்தது. அதே மாதிரி ஒருவேளை இங்கே அதை ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா எஸ் இது ஒரு லாக்அப் டெத், அவருக்கு வந்து அந்த வித மரணத்தை ஏற்படுத்தியதற்கான தண்டனை உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது அங்கே இருக்க போகுது. அதாவது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உச்சபட்ச தண்டனை. கூடவே ஆக்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே பேஸ் பண்ணி போக போதோ அதுக்கு வரக்கூடிய ஃபைன் எல்லாமே காம்பன்சேஷனாக இங்கே இறந்து போனால் அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து இங்கே கொடுக்கப்படும். அதாவது இப்போ கூட போராட்டம் நடந்திருக்கு, அதாவது கரூரில் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகையோ இல்லை நீங்கள் வந்து அரசு பணியிலையோ கொடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து நிவாரண தொகையாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து கேட்டுக்கிட்டோம். அது வந்து நடக்குமான்றது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டாதான். எக்ஸாக்ட்லி, ஏன்னா இது நான் அகெயின் அவங்க வைக்கக்கூடிய கிளைம் ஆனது இங்கே ப்ரூவ் பண்ணப்படுற பட்சத்தில் தான் இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஏன்னா முன்னாடி நடந்த லாக்அப் டெத் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா சில விஷயம் நம்ம வந்து லா பொறுத்த வரைக்கும் பேர் ஐஸில் வந்து எதுவுமே இங்கே கொண்டுட்டு போக முடியாது. முழுக்க எவிடன்ஸை சார்ந்து ப்ரூஃபை சார்ந்து கொண்டு போகப்படுற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த கட்டம் போகும்போது ஐ விட்னஸ் யாராக இருந்தாங்களா இல்லை மற்ற எவிடன்ஸஸ் எல்லாமே வச்சு கோரிலேட் பண்ணப்பட்டு அந்த இடத்துல ஒரு வேளை அது நிரூபணம் ஆகுது அப்படின்னா ஃபேமிலி என்ன கிளைம்ஸ் வைக்கிறாங்களோ அதனை நோக்கியும் இங்கே வந்து கன்சிடரேஷனுக்கு கொண்டு வரப்படும். ஸோ முன்னாடியே பேசின மாதிரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து இந்த சாத்தாங்குளத்தூரில் வந்து 7 வருடத்திற்கு அப்புறமா வந்து நமக்கு அதோட சொல்யூஷன் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த அஜித்குமார் கேஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கப்படாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கும்போது இதுக்கப்புறம் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன்? இங்கே எல்லாருமே அந்த டிலே அப்படிங்கிறது வந்து அது வேணும்னே செய்யப்படுற ஒரு டிலே கிடையாது. ஓகே, அந்த ப்ரொசீஜரல் ஒரு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு எடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். அந்த ப்ரொசீஜரல் டிலேனால
அவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்காம போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது 7 வருடம் கழிச்சா இருக்கட்டும், அது அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வழக்குகளை அந்த டைம் எதற்காக எடுத்துக்கப்படுது? இப்போ நீங்கள் அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 9 பேரையும் விசாரித்து அந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலேருந்து எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன் தான் அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் அந்த கேஸோட எவிடென்ஷியல் வேல்யூ பொறுத்து அதுக்குண்டான கால அவகாசம் தான் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகே, ஸோ இந்த கேஸ்லேயும் இப்போ வந்து பேக் டு பேக் அது எந்த கேஸஸாக இருந்தாலும் இமீடியட்டாக அந்த கேஸை சார்ந்து எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி அது போகும். தட் இஸ் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி அந்த மாதிரி போகிற பட்சத்தில் வந்து விரைவாக வந்து இதுக்கு நம்ம என்ன வந்து இருக்க போகுது, தட் இஸ் யார் இதில் வந்துட்டு சரி யார் தப்பு, இல்லை ஃபேமிலி கிளைம் பண்ணுற மாதிரி இது லாக்அப் டெத்து தானா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இல்லை அவருக்கு நிஜமாவே ஒரு உடம்பு சரியில்லாமல் தான் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இது அடுத்த கட்ட டிசிஷனை நோக்கி போகும். ஆல்சோ இன்னொரு ப்ரொசீஜரல் கொஷின், இது வந்து இப்போ ஒருத்தர் வந்து காவல்துறை பாதுகாப்பில் இறந்திருக்காரு. ஸோ அப்போது வந்து போலீஸார் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செஞ்சுருக்கணும்? ஆக்சுவலி அவங்க வந்து சைன் போடும் போது இது அனாதை பணம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தவறானதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஏன்னா அவங்க குடும்பத்தினர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? சிஎஸ் கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலிக்கு இன்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் விஷயமா இருந்திருக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்த ப்ராசஸ் போகாமல் போஸ்ட்மார்ட்டம்க்கே போகாமல் இருந்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடலை வாங்க மறுத்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இல்லையா? இங்கே அதுதான் காவல்துறையினர் அவங்களுடைய பணியிலிருந்து ஏதாவது விலகி நின்றுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகே, இதற்காக தான் இதனால தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுக்காக வந்து அடுத்தடுத்து போகும்போது சிபிஐ விசாரணை வரைக்கும் வேணும்னு கேட்டது எல்லாமே இருக்குது. சிபிசிஐடி சிபிஐயில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க. ஏன்னா இது போலீஸே ஆல்ரெடி இதில் இன்வால்வ்டாக இருக்கும்போது திரும்ப வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் தமிழ்நாடு போலீஸே அதை என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது விசாரணை சரியாக இருக்காது. எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்ற கட்டத்தை நோக்கி வரைக்கும் போனதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இங்கே காவல்துறையினர் அவங்க கண்டிப்பாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாமே ப்ரொசீஜரெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கணும். கண்டிப்பாக ஃபேமிலி அகெயின் கிளைம் பண்ணுற மாதிரி அதில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு தெரிய வர பட்சத்தில் அதுக்கு உண்டான நடவடிக்கையும் அங்கே இருக்க தான் போகுது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது. இப்போ தொடர்ந்து வந்து குடும்பத்தினருக்கும் காவல்துறைக்குமே நிறைய முரண்பாடு இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ அடுத்தடுத்து கட்ட நடவடிக்கையில் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்றத புரியுன்றதை நீங்கள் சொன்னீங்க. கேஸோட ஃபாலோ அப் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.